பாட்டு சத்தம் கேக்குதா? முடி எடுத்து வச்சாண்டி. நான் இந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். சரியா? ஆக்சுவலி இது நான் ஒருத்தவங்க கூட போய் பார்த்தேன். பட் நான் அவங்கள விட எனக்கு இந்த படத்துக்குள்ளே நான் ரொம்ப மூழ்கியிருந்தேன். அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு தெரில, எனக்கு இப்போ தான் அது புரிஞ்சுது. இன்னொரு மேட்ரு என்னென்னா, இந்த கரு கரு முடி பாட்டை கேட்டோன்னே எனக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒன்று இருந்துச்சு. அது உங்க கூட வந்து சொல்லணும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. சரியா? இப்போவே சொல்லணும் அப்படின்றதுனால படத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் உனக்கு இது பண்ணியிருக்கேன். என்னங்கறியா, ஆனால் ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் சைக்கிளில் போய் அங்கே தான் எனக்கு பஸ் ஏறணும். சரியா? அந்த ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் ஊர்லேருந்து போன பொண்ணு நான் மட்டும்தான். மீன்ஸ் ஸ்டூடெண்ட் ஒன்று தான். அங்கே பக்கத்துலேயே வந்து இன்னும் 2 பொண்ணுங்க வருவாங்க. ஸோ நாங்கள் 3 பொண்ணுங்க இருப்போம். அங்கே ஒருத்தன் டெய்லியும் வந்து பார்த்துட்ருப்பான். சரியா? காலையில் நீட்டாக ரெடியாகி தலைலாம் சீவிட்டு ஷூலாம் போட்டுகிட்டே அந்த ஊரில் பசங்கள்லாம் அந்தளவுக்குலாம் ஷூ போட மாட்டாங்க. சரியா? ஷூ போட்டு நல்லா டிப்டாப்பாக ரெடியாக இருப்பான். நானும் அவனுக்கு கவனித்ததே இல்லை, நான் பார்த்ததே இல்லை அவனை. திடீர்னு ஒரு நாள் வந்து இவனுக்கு வேறு வேலையே இல்லை, டெய்லியும் கிளம்பி வந்துடுறாங்கன்னு சொல்லி இவங்க 2 பேரும் மீன்ஸ் மற்ற 2 பொண்ணுங்களும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் அவனை முத வந்து நிமிர்ந்து பார்த்தேன். அப்படி ஒரு ஆள் நிற்கிறான் அப்படிங்கிறதே எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. சரியா? சரி, ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் கருப்பாக கொஞ்சம் குண்டாக இருப்பா, மீன்ஸ் என்னை விட. இன்னொரு பொண்ணு வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருப்பா. ஓகே, நான் நினச்சேன் அந்த பொண்ணை தான் பார்த்துட்டு இருப்பான் போலன்ட்டு. சும்மா நிமிர்ந்து பார்க்கும்போது சரி அவள் இருக்காளா அப்படின்ற மாதிரி நான் கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிப்பேன். அப்புறம் தான் தெரிஞ்சது பக்கி என்ன தான் பார்த்துட்ருக்குன்றது எனக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. என்ன சொல்கிறது, டெய்லியும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்னை பார்த்துட்டு அப்புறம் தான் போவேன். ரொம்ப நாள் பார்த்துருந்தோன்னா ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தோம். மீன்ஸ் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் நமக்காக ஒருத்தங்க வெயிட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும்ல. ஸோ ஸ்கூல் பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஸ்கூல் பஸ்ஸில் ஏறினோன்னா அவங்க நமக்கு டாட்டா பாபாய் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு. மீன்ஸ் பேசினது கிடையாது. அது ஏன் எப்படி பிடிச்சிருக்குன்றத நீங்கள் மூஞ்ச பார்த்தோன்னே தெரியும். ஒரு பிரகாசம் தெரியுதா அவனுக்கு? நான் காலையிலேருந்து குளிக்கல, மூஞ்சி மட்டும் 2 தடவை கழுவியிருக்கேன். அந்த மூஞ்சி கழுவுனால தான் பொட்டு இல்லை. ஆனால் அந்த ஒளிவட்டம் தெரியுதா உனக்கு? உனக்கு தெரியுதா அந்த ஒளிவட்டம்? எனக்கு தெரியுது. மாமாட்ட சொல்லலாம் தானே பிளான் பண்ணுறேன். தெரியுது. ஒளிவட்டம் தெரிய விட மாட்டேல்ல, கழுத்து நினச்சி குன்று தெரிஞ்சுக்கோ சொன்னீன்னா. ஆனால் அது ஒரு ஜாலி தெரியுமா? அப்படின்னா அது ஒரு ஜாலி பீரியட். நான் +1 படிக்கும்போது எப்படி இருக்கும்னா, என்ன சொல்கிறது, மற்றவங்களெல்லாம் விட நான் ஒரு 2 பேத்தை மட்டும் சொல்கிறேன். ஒன்று வந்து அவங்க மீன்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் பெரிய அண்ணா மாதிரி, நிறைய ஏஜ் இருக்கும். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 15-16 அந்த ரேஞ்சில் இருக்குமா. ஏன்னா 19 வந்து நம்ம காலேஜ் போயிடுவோம்னு நினைக்கிறேன். 22 வந்து நமக்கு காலேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த அண்ணா மீன்ஸ் அண்ணான்னு வச்சுக்கோ, அண்ணான்னு கூப்பிட்டா கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்குது, அவங்கன்னு வச்சுப்போம். அவங்க வந்து டெய்லியும் பார்ப்பேன். ஒரு வேளை அவங்களுக்கு வேலைக்கு ரெடியே ஆகிட்டாலும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நான் எப்போ வருவேன்னு. போய் சைக்கிள் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அப்புறமா தான் போய் பஸ்ஸுக்கு நடந்து போவேன். நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணி என்னை பார்த்துட்டு எனக்கு கண்ணிலேயே ஒரு டாட்டா பாபாய் சொல்லிவிட்டு அப்புறம் தான் கிளம்புவாங்க. ஒரு தடவை வந்து அந்த அண்ணா திட்டாங்க, இந்த கூட கூட்டிகிட்டு போகிறேன்னா, ஏண்டா இதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தியா, இதுதோ காரணம் சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருந்துச்சு. இது ஒரு சைடு. சரியா? இன்னொன்று என்னென்னா, நான் வீட்டிலேருந்து வரும்போது இந்த ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே வரோம்ல, அப்போ வந்து நான் பாட்டு பாடிக்கிட்டே வருவேன். தின்னு பார்த்தா ஏதோ ஒரு நாள் வந்து நான் ஏதோ வீட்டில் அம்மா திட்டாங்க, ஏதோ அமைதியாக வந்துட்டு இருந்திருக்கேன். அப்போ என்ன சொல்கிறது, இந்த நான் பாய்ஸஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் தாண்டி தான் போவேன். அங்கே வந்து ஒரு பையன் வந்துட்டு இன்றைக்கி பாடிட்டு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா,
அன்னைக்கு தான் அந்த ஏரியாவில் யார் யார் இருக்காங்க அது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட கவனிச்சதே இல்லை. இப்பயே வந்து என்னை சுற்றி யார் இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனிக்க மாட்டேன். அந்த பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறதும் அந்த பொண்ணுங்க பேசலை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கவே கடைசி வரைக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இது என்ன சொல்கிறது, கேட்டோன்னே டேய் நான் பாடினா உனக்கு என்ன பாடலைன்னா உனக்கு என்ன, நான் அப்செட்டாக இருக்கேன் அதனால் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நான் சொல்லலை. அப்புறம் ஒரு நாள் வந்து கலர் ட்ரெஸ் போட்டு போனேன் ஸ்கூலுக்கு. பர்த்டேன்னு நினச்சிட்டு அவ்வளோ பேர் ஹாப்பி பர்த்டே, ஸோ இது என்ன எனக்கு சாக்லேட்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தான். எப்படி பேச ஆரம்பிச்சா தெரியுமா, கேட்டோன்னா நான் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அது அந்த அதுக்கப்புறம் மீன்ஸ் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வீட்டில் 1008 வேலை இருக்கும், ஸ்கூலில் படிக்க முடியாது, லேட் ஆகும். மீன்ஸ் எனக்கு ஒரு குட்டி எய்ம் இருக்குது, என்ன தெரியுமா, அம்மாவை ஹாப்பியாக வச்சுக்கணும். 10th ஸ்டாண்டர்ட், அதாவது எங்கள் ஊர்லேயே ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் படித்த பொண்ணு நான் தான், சரியா? அப்போ அம்மா எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தா நம்மளை படிக்க வச்சுருப்பாங்க. 10th ஸ்டாண்டர்டில் மார்க் கம்மி, எனக்கு தெரியல, எல்லாம் பிளைண்டாக வந்து யோசிக்கிறது, சாமி கும்பிட்டா வந்து இது மார்க்லாம் நிறையா வந்துடும், அப்படிலாம் என்னென்னமோ யோசிச்சுட்ருப்பேன். அப்போ 10th 1100க்கு 774, சரியா? ஐயோ இவ்வளோ நல்லா போய்ட்டு இருக்கும்போது அதெல்லாம் சொன்னால் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும், சரி விடு. அப்போ அங்கே வந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு பொண்ணு வந்து என் கூட படிச்சுட்டு இருந்தா. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் இப்படிலாம் படிச்சிங்கன்னா உங்கள் ஸ்கூலில் வந்து என் மார்க் வந்து இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க்காக கூட வராதுன்னு சொல்லி ஒரு மாதிரி அப்செட் பண்ணிட்டு போயிட்டா. பட் அவள் பேசின விதம் எனக்கு பிடிக்கல. அப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவளுக்கு நான் கால் பண்ணப்போ அவள் வந்து 794ன்னு நினைக்கிறேன், என்னை விட 20 மார்க்ஸ் ஜாஸ்தி. என்னமோ சொன்னேன், உன் மார்க்கு இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் கூட வராதுன்னா ஏன் மார்க்கே என்ன, உனக்கு எனக்கும் ஒரு 20 மார்க்ஸ் தான் டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லிட்டு +2 பார்த்துக்கலாம், எனக்கு ஃபீவர் அதனால தான் படிக்கல அப்படின்னு சொன்னான். +2 பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அம்மா செம்ம அழுக. அன்னைக்கு வந்து ரேஷன் கடையில் பொருள் போட்டாங்க, எல்லோரும் வந்தப்போ நீ பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கணும்னு சொன்னல, பாரு எப்படி இருக்குது, இப்படி தான் படிக்க வைப்பியா, அதுதான் லட்சணமா அப்படின்லாம் என்னென்னமோ பேசி அம்மா அழுதுகிட்டே எனக்கு பாயாசம் வச்சு கொடுத்தாங்க. பால் பாயசம், எனக்கு பால் பாயசம்னா பிடிக்கும். இப்போ டிசைட் பண்ணேன், எங்கள் அம்மா வந்து அழுக்கக்கூடாது, எங்கள் அம்மாவை நான் ஹாப்பியாக வச்சுக்கணும், அதுதான் என்னோடய அல்டிமேட். அப்போ இன்னொரு பொண்ணு தமிழ் மீடியமில் செம்ம மார்க் வாங்கிட்டு செம்ம திமுறாக சுற்றிட்டு இருந்தான். வில்லேஜில் இப்போ பசங்க ஓட்டுற பைக் எல்லாருமே நார்மலாக ஓட்டுறாங்க. என் தங்கச்சி நல்லா ஓட்டுவாள், மீன்ஸ் என்ன சொல்கிறது, லாங் ட்ரைவ்லாம் போவாள், என்னால் போக முடியாது. இப்போ தம்பி தங்கச்சிலாம் போகிறாங்கன்னா மாற்றி 2 பேரும் ஓட்டிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இன்னும் அந்த கிளாஸ் செட் ஆகலை, நம்ம இன்னும் பேக் சீட்டில் தான் இருக்கோம், இன்னும் ஃப்ரண்ட்டுக்கு வரல. ஊர்லேயே வந்து சுடிதார் போட்டு ஓட்டிகிட்டு இருந்தா. இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். 12th ஸ்டாண்டர்டில் வந்து நான் அந்த ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லி அந்த பொண்ணையும் வந்து 12வது படிக்கும்போது அந்த ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. 2 பேரும் ஒட்டுக்காக தான் போவோம், அவள் தமிழ் மீடியம், நான் இங்கிலீஷ் மீடியம். ஸோ இது வந்து பஸ் ஸ்டாப் லவ் ஸ்டோரி, சரியா? இந்த ஆன் த வே அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அதுதான் அந்த பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலு. என்ன சொல்கிறது, ஒரு நாள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு நான் பாட்டுக்கு வந்துகிட்டே இருந்தேன். என் சைக்கிள் இப்படி ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. எனக்கு என் பின்னாடி என்னை ஒட்டி ஒரு சைக்கிள் வந்துட்டுருக்க மாதிரி ஒரு இன்ஸ்டிங் தோணுச்சு. அது வந்து எங்கேருந்து தோணுச்சுன்னா, என்ன சொல்கிறது, ஒரு ஏரியா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு மேலே வந்து அந்தளவுக்கு லைட்டு கிடையாது, அங்கங்கே தான் லைட் இருக்கும். ஸோ யார் வராங்க போகிறாங்களா, யாரோ போகிறாங்கன்னு தெரியும், பட் யார் எக்ஸாக்டாக போகிறாங்கன்னு தெரியாது. அப்போ அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் யாரும் என் கூட வர மாதிரி தோணுச்சு. நல்லா ஃபாஸ்ட்டாக போய்ட்டு இருந்துட்டு சட்டன் பிரேக் அடித்தேன். அந்த சைக்கிள் எனக்கு க்ராஸ் பண்ணி போச்சு. என்னை க்ராஸ் பண்ணி எனக்கு முன்னாடி போய் ஒரு 100 மீட்டரில் நின்றுட்டு திரும்பி பார்த்துச்சு. சரி நீ தானா? அப்போ தான் பேச ஆரம்பித்தோன்னா சும்மா வந்து இந்த இது கேட்பாங்கள்ல, இல்லை இப்படி நீங்கள் வந்திருக்கீங்க, போன வாரம் சாட்டர்டே வந்து உங்களுக்கு பர்த்டே, எனக்கு சாக்லேட்லாம் கூட கொடுக்கல, ஏதோ சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நீங்கள் வந்து நல்லா இருக்க, ஏதோ நீ நல்லா இருக்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு மட்டும், அழகாக இருந்தீங்க அப்படின்னு மட்டும் ஏதோ சொல்லிட்டு மட்டும் போனான். பேர் இன்னும் ஞாபகம் இல்லை, தெரியல, மறந்துட்டேன், இல்லை பேர் சொல்லலான்னு நினைக்கிறேன். அவன் கடைசி வரைக்கும் எனக்கு பேர் சொல்லலை, அதனால் அவன் பேர் எனக்கு தெரியாது. என்ன சொல்கிறது, பார்த்துட்டு
அதுக்கப்புறமா டெய்லியும் வந்து நான் பஸ்ஸில் வரப்பெல்லாம் வந்துட்டு அவன் ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸில் இருப்பான், பஸ் சைக்கிளில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். திரும்பி எங்கள் ஊருக்கு என்ட்ராகிறதுக்கு ஒரு இடத்துக்கு வரைக்கும் அவன் என் கூட வருவான். ஏன்னா அதுக்கு மேலே வந்தால் பயவில் மாட்டிக்கும். நம்ம ஊரில் வந்து நம்ம தாத்தா கொஞ்சம் கெத்து, சிக்கிட்டான்னு வச்சுக்கோ சங்க எடுத்துருவீங்க. அதனால் அதுக்கு மேலே வரமாட்டான். திரும்பி போகிறோம். இப்படியே வந்து கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வந்து பஸ்ஸில் இருந்துட்டு வந்து நாங்கள் டாட்டா பாய் பாய் சொன்னோம் அவனுக்கு. அடுத்த நாள் காலையில் அவ்வளோ ஜோன்னு அவ்வளோ கூட்டம். இது எங்கள் பஸ்ஸு காசாங்க. ஆக்சுவலி 11th தான் வந்து நாங்கள் சைக்கிளில் போய் அங்கே போய் பஸ் ஏறிட்டு இருந்தோம். +2க்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறையா பேர் வந்து நான் வந்தோடனே அடுத்தடுத்துன்ட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிது. காலையில் போகும்போது லைட்டாக பாய் சொல்லிட்டு போனேன். ஈவினிங் வரும்போது செம்ம. ஆக்சுவலி அது ஈவினிங் தான் நினைக்கிறேன். அவ்வளோ குழந்தைங்கன்னா ஹாஸ்டலில் அந்த மொத்த பேத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்து அந்த பஸ்ஸு கிராஸ் ஆனோன்னா அவ்வளோ ஒரு சவுண்டு. ஐயோ எனக்கு ஷையாகிடுச்சு தெரியுமா? இப்போ நினச்சாலுமே அது ஷையாக தான் இருக்குது. ஆனால் அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. வேஸ்ட் பேப்பர்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அந்த அன்றைக்கி யூஸ் பண்ணுற பேப்பர்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து கிழிச்சு இப்படி கசக்கினா ஒரு மாதிரி ரோல் மாதிரி ஆகும்ல, அப்படி ரோல் பண்ணி எல்லாம் நிறைய வச்சுருப்போம். கரெக்டாக அவங்க ஹாஸ்டலுக்கு வரும்போது அவன் இருக்க இடமா பார்த்து தூக்கி போடுவோம். இது நான் பண்ண ஐடியா இல்லை, என் கூட இன்னொருத்தி இருந்தா. சரியா, அவள் என்னை விட சின்ன பொண்ணு. நான் 12th படிக்கும்போது அவள் 10th. சரியா, ஐஷோன்னு தான் நினைக்கிறேன். செம்ம ஜாலியாக இருக்கும். சும்மா இருக்க பிள்ளைய நோண்டி விட்டு ஏதாவது பண்ண வைப்போம்ல, அந்த மாதிரி தான். சும்மா போடலாங்கான்னு சொல்லி அவன் என் கூட க்ளோஸ் ஆகி நாங்கள் 2 பேரும் அதை விளாண்டுட்ருப்போம். ஜாலியாக இருக்கும். இப்போ ஏன் சொல்கிறேன்னு கேட்குறியா? இந்த மகளிர் மட்டும் படம் பார்த்துட்டு இருந்தேன்ல, அதில் அவங்க அந்த ஸ்கூலில் படிக்கும்போது ஒருத்தர் சுற்றி வந்து அப்புறம் அதை இறந்துருவான். இறக்குற பாட்டை விடு, ஆனால் அவங்க லவ் பண்ணுவாங்க தெரியுமா? 4 நாளில் காதல் செஞ்சு அவன் பேரை தெரியும் போது அவன் உசுர் அவங்ககிட்ட இல்லைன்னு சொல்லி வரும். கடைசி வரைக்கும் எனக்கு யார் பேருமே தெரில, சைக்கிளில் வந்தவன் பேரும் தெரில. எப்பயாச்சும் இப்போவும் வந்து அவன் வீடு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்ன சொல்கிறது, நான் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் தூரம் போய் அங்கே அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஏற போவேன்ல, அந்த மெயின் ஸ்டாப்புக்கு போகும்போது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தான். பட் அது வாடகை வீடுன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் ஷிஃப்ட் ஆகி போயிட்டான். ஒரு நாள் பேசும்போது +2 முடிச்சிட்டோம். காலேஜ் சேர்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னும் எனக்கு ஃபோன்லாம் வாங்கலை, நான் என் ஃபோன் தொலைச்சிட்டேன், அதனால் நீ வேணால் உன்னோட நம்பர் கூட நான் சேவ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அவனுக்கு Feb 14 அப்போ நான் கால் பண்ணியிருந்தேன். அப்போவா இல்லை அதுக்கு முன்னாடி எப்போவோ கால் பண்ணியிருந்தேன். பேசினப்போ தான் தெரிஞ்சது நாய் +2 ஃபெயில் ஆகிருக்குன்னு. சரி, நமக்கு லைஃப்பில் நீ செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு நானும் அவன்கிட்ட சொல்லலை. நான் தான் பேசுகிறேன் அப்படிங்கிறத அவன்கிட்ட நான் சொல்லலை. அது ஒரு தடவையோடு பேசுனதோடு சரி, அதோட அந்த இது எல்லாமே கட்டாயிடுச்சு. பட் ஸ்டில் நான் அந்த இடத்த க்ராஸ் பண்ணும்போது அவங்க மொத்தமாக கத்துனது, நான் பேப்பர் தூக்கி போட்டது, பாய் சொன்னது, அவன் என்கிட்ட பேசுனது, அது எல்லாமே வந்து ஒரு மாதிரி க்யூட் மெமரிஸாக இருக்குது. அதை நான் ஜாலியாக போகும்போது மட்டும்தான். நான் அந்த ரோட்டில் 1008 தடவை போயிருக்கேன். ஒரு 8 தடவை இருந்தாலும் இட்ஸ் ஸோ க்யூட் யூனோ. அது லவ் இல்லை, அது எனக்கும் தெரியும். ஏன்னா அவன் +2 ஃபெயில் ஆனோன்னே, இங்கே நீ நல்லா படித்து நல்லா வேலை வாங்கினாலே எங்கள் அப்பா உன்னை கட்டி கொடுக்க மாட்டாங்க, புரிஞ்சுதா? நீ +2ல் ஃபெயில் ஆனேன்னு சொன்னா எங்கள் வீட்டில் வேலையை கூட சேர்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்புறம் அந்த பையன் என்னென்னு தெரில, அந்த அண்ணா மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னலாம், என்னன்னு தெரில. அப்புறம் பஸ்ஸில் போகும்போது ஒரு பாதி தூரம் போயிருப்போன்னு நினைக்கிறேன், ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் இன்பிட்வீனில். அங்கே ஒருத்தர் டெய்லி இருப்பார். அவர் ஜென்ரலாக எல்லா பொண்ணுங்களையும் பார்ப்பாரா இல்லை என்னை மட்டும் பார்ப்பாரான்னு தெரில. நான் நாமக்கல் போயிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த இடமும் வந்து ஒரு மாதிரி ஓகே. அவங்க முகம்லாம் ஞாபகம் இல்லை, இவங்களுக்கெல்லாம் அட்லீஸ்ட் முகம் ஞாபகம் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் முகம் கூட ஞாபகம் இல்லை. லைட்டாக ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா? +2ல் மார்க் வாங்கினேன்னு சொன்னல, எனக்கு செம்ம பயம். அம்மாவோட அம்மா வீட்டுக்கு போயாச்சு, பாட்டி வீட்டுக்கு போயாச்சு, அங்கே தான் இருக்கும். அம்மாவுக்கு அப்போ அந்த நேரத்தில் நான் கூட இருக்கணும்னு நினச்சிருக்காங்க. எனக்கு பயம். 1200க்கு 1064, ஆனால் 1100க்கு மேலே வாங்க முடியலன்னு எனக்கு வருத்தம்.
என் தங்கச்சி தான் சொன்னான், ஓவராக பண்ணாத, இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கல்ல, ஆனால் அம்மா அதுக்கு சந்தோஷப்படுவாங்களா அப்படிங்கிறது தான் என் கொஷின். நான் சந்தோஷப்படுறேனா இல்லை, அம்மா சந்தோஷப்படுவாங்களா? அதுதான் தெரிஞ்சது. எங்கள் ஊரில் இந்த பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் இருக்குல்ல, அதை விட என் மார்க் தான் ஃபஸ்ட்டு, என் மார்க் தான் ஜாஸ்தி. எங்கள் கிளாஸில் கேர்ள்ஸில் நான் ஃபஸ்ட் மார்க்கு, ஹோல் கிளாஸில் நான் செகண்ட் மார்க்கு. ஏன்னா எங்கள் கிளாஸில் வந்து ஒரு சிபிஎஸ்சி சிலபஸ் படித்த ஒரு பையன் இருக்கான், அவன் ஃபஸ்ட் மார்க்கு. அவனுக்கும் எனக்கும் வந்து ஒரு 20 மார்க்ஸ் சம்திங் தான் டிஃப்ரென்ஸு, எவ்வளவோ டிஃப்ரென்ஸ். ஆனால் அவன் ஃபஸ்ட் மார்க்கு, நான் செகண்ட் மார்க்கு. செம்ம ஜாலி. சஞ்சலா அப்படின்னு சஞ்சனா சஞ்சுலா சம்திங் அவள் பேர் கூட மறந்து போச்சு, ஆனால் சஞ்சுன்னு தான் கூப்பிடுவோம். அவள் வந்து தமிழ் நல்லா படிப்பாள். பப்ளிக் எக்ஸாமில் தமிழில் நான் ஃபஸ்ட் மார்க். எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நிறையா வரும், ஆனால் நான் நிறைய மார்க் வாங்கியிருக்கேன், அவளை விட அதிகமாக வாங்கியிருக்கேன். என்னால் 2 பேர்த்துக்கு வீட்டில் சீமாரால் அடி விழுந்திருக்கு. என்னென்னு கேட்குறீங்களா? ஒரு பொண்ணு 10th ஸ்டாண்டர்டில் என்னை விட அதிகமாக மார்க் வாங்கிட்டேன்னு சொல்லி இந்த ஊரே வந்து உன் பொண்ணை இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சல, அது தப்புன்னு சொல்லும்போது அவள் திமிரா சுற்றுறான்னு சொன்னல, அவங்க அம்மா அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க அவள் வெளியில் சுற்றி ஆடணும்னு சொல்லிட்டு. +2ல் கம்மியானோன்னு, அவளை விட நீ கம்மியாக வாங்கிட்டியான்னு சொல்லி அடி. இந்த சஞ்சுன்னு சொன்னல, அவள் வந்து ஹாஸ்டலில் இருந்தான். என்னால் ஹாஸ்டலில் இருந்தால் படிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 3 months வந்து எங்கள் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தான். ஆக்சுவலி என்னால் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தான். நமக்கு தான் தாராள மனசாச்சே, உடனே வந்து அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஒரு நேரம் சாப்பாடு தானே போட போகிறோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவங்க வீட்டில் தங்கி தானே படித்தேன். அந்த பொண்ணு மார்க் வாங்கும்போது ஏன் உன்னால் வாங்க முடியலன்னு சொல்லி அடி விழுந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவள் ஃபேஷன் டெக்னாலஜி ஏதோ ஒரு காலேஜ் எடுத்திருந்தா. அதுக்கப்புறம் எந்த கான்டாக்டும் இல்லை. நான் நல்லா இருக்க மூடில் ஒன்று சொல்லட்டுமா? உன் மூட ஸ்பாயில் பண்ணட்டுமா? ஆக்சுவலி அந்த +2 எக்ஸாம் எழுதும்போது எங்கள் வீட்டில் கோழி பண்ணை இருக்குது, மாடு இருக்குது. உனக்கு தெரியும்ல, நான் தான் சொல்லியிருக்கேன்ல வேலை ஜாஸ்தியாக இருக்கும்னு. அப்போ என்னாச்சுன்னா தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் யாரும் இல்லை. தாத்தா தமிழ் எக்ஸாம் அன்றைக்கி இறந்துட்டார். மொதல் நாள் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் தான் அவரை ரெடி பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சேன். ஆனால் தாத்தா இருந்தது எனக்கு சொல்லலை, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. அந்த 10 நாள் அந்த எக்ஸாம் இருந்த 2 வீக்ஸும் வீட்டில் யாரும் இல்லை. கோழி பண்ணையில் ஆளுங்க வருவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. இன்கேஸ் செய்யலைன்னா நான் தான் செய்யணும். அதே மாதிரி மாட்டையும் பார்த்துக்கணும், பால் எல்லாம் ஊற்றுறது, அந்த கணக்கெலாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துக்கிறது, சமைக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே நானே பார்த்துட்டு படிக்கவும் செஞ்சேன். வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேரும் பொண்ணு பாஸ் ஆகிட்டா பரவாயில்ல, அப்பா வந்து என்னை ஒரு காலேஜுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு 10,000 பே பண்ணி, அந்த பிரின்ஸிபால் வந்து எல்லாத்தையும் தெரியும், அதனால் பேசி சீட்டு ஒன்று வாங்கி வச்சாச்சு. உங்கள் பொண்ணு பாஸ் மட்டும் ஆகிட்டா சீட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன். இவ்வளோ மார்க் வாங்குவேன்னு எதிர்பார்க்கல. மேபி ஒரு வேளை எனக்கு டைம் ட்ராவல் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த நாள் எங்கள் அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் எங்கள் அம்மா ஹாப்பியாக இருந்தாங்கன்னு தெரியும், ஆனால் அதை நான் கண் கூட பார்க்கல. ஆனால் +2ல் எப்படி அழுதாங்கன்னு தெரியும், ஏன்னா அப்போ நான் கூட இருந்தேன். அழுதுகிட்டே செஞ்சாங்க, கண்ணில் வந்து தார் தாரியாக தண்ணி கொட்டிகிட்டே இருந்துச்சு. அப்படியே எனக்காக வந்து பால் பாயசம் பண்ணி கொடுத்தாங்க, அதை நான் மறக்கவே மாட்டேன். இன்னொரு லவ் ஸ்டோரி தெரியுமா என்னோடது? அதுக்கு முன்னாடி 10th ஸ்டாண்டர்ட் போகும்போது, இது வந்து அந்த டைரெக்ஷனில், அப்படியே இந்த டைரெக்ஷனில் ஒரு 5.5 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா என்னோட இன்னொரு ஸ்கூல் வந்துடும். அப்படி டெய்லியும் போயிட்டு வரும்போது ஒரு நாள் ரிட்டன் ஸ்கூல்லேருந்து நம்ம வரும்போது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேருந்து நான் ஒரு கார் போயிட்டு இருந்துச்சு, அந்த காரை ஓவர்டேக் பண்ணி வேகமாக வந்துட்டேன். எனக்கு ஒரே ஜாலி, அதை ஓவர்டேக் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ஒரே குஷியில் வந்துட்டுருக்கேன். அந்த கார் என்ன ஓவர்டேக் பண்ணுது, நான் அதை ஓவர்டேக் பண்ணுறேன். அது என் கார் ஓவர்டேக் பண்ணுது, நான் ஓவர்டேக் பண்ணுறேன். நல்லா முச்சுக்கோ, ஒரு காரை சைக்கிள் ஓட்டி ஓவர்டேக் பண்ண முடியுமா? அன்டில் அன்லெஸ் அந்த கார் வந்து ஸ்லோவாக போகாமல், அந்த கார் எனக்காக தான் ஸ்லோவாக போயிட்டுருக்குன்றது எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல். அதே மாதிரி அவங்க வந்து கழுத்து நிறைய செயின் போட்டு நல்லா பல்காக சொன்னாங்க, வீடு எங்கே இருக்குது, அம்மா அப்பாட்ட பேசணும்னு சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை,
இருக்குது வாங்க போகலான்னு சொன்னேன். ஆக்சுவலி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை தைரியமாக இருந்து என் சைக்கிளை தூக்கி அவங்க கார் மேலே வச்சுட்டு அங்கே நான் போயிருந்தேன்னா இங்கே வந்திருக்க மாட்டோம், மாமா கிடச்சிருக்க மாட்டான், அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு அப்போவே போயிருப்பேன். அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் ஒரு ஜாலி தெரியுமா. அம்மாட்டான்னு சொன்னேன், ஏன் சாமி நின்று பேசுன, நீ போட்டுக்கு வர வேண்டியதானே அப்படின்னாங்க. போகலாம் அப்படின்ட்டு ஜாலியாக இருக்கும். குட்டி குட்டி லவ். அதை விட இன்னும் செம்ம காமெடி என்னென்னா, மொபைல், அந்த காலத்து மொபைலில் வந்து நமக்கு பிக்சர் மெசேஜஸ்லாம் இருக்கும்ல, பிக்சர் இமேஜஸ்லாம் வரும். அதை வந்து நம்ம மெசேஜாக சென்ட் பண்ண முடியும். அப்போ தமிழில் இருக்கிறதெல்லாம் நம்ம தமிழ் சார் தான் நமக்கு அனுப்பியிருக்காரு, இங்கிலீஷில் இருக்கிறதெல்லாம் நம்ம இங்கிலீஷ் சாரோ மிஸ்ஸோ தான் நமக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்து நான் நேத்தனத்தெல்லாம் சிரிச்சிருக்கேன். இந்த மாதிரி லூஸை எங்கேயாவது பார்த்துருக்கியா? நான் தான் அது, இந்த லூஸு நான் அதெல்லாம் யோசிச்சுட்டே போய் அடுத்த நாள் வர பார்த்தம்போது நம்மளை கண்டுக்கவே மாட்டார். என்ன நேற்று மெசேஜ்லாம் அனுப்பியிருந்தாரு, இன்றைக்கி என்ன கண்டுக்கவே மாட்டார். அது பிக்சர் மெசேஜ்னு தெரியறதுக்கே எனக்கு காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஜாலியாக இருக்குல்ல. இப்படிலாமா இருக்க முடியும் அப்படின்னு தானே யோசிக்கிறேன். இப்போ நான் நினச்சா எனக்கே சிற்ப தான் வருது. ஐயோ, அந்த இமேஜஸ்லாம் பார்த்துட்டு எப்படி வைக்கப்பட்டது தெரியுமா. அப்புறம் யார்கிட்டயோ சொன்னேன், இப்படி எனக்கு மெசேஜஸ்லாம் வந்திருக்குன்னு சொன்னோன்னே, யார் அனுப்புனா தெரில, அது எப்படி வந்துச்சுன்னு தெரில, அது வந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை தெய்வமே, தமிழ் சார்லாம் அது அனுப்பலை, அது ஃபோனில் இருக்க மெசேஜ். ஆட்டோமேட்டிக்காக நீ வேறு யாருக்காவது அனுப்புறதுனா அனுப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. படிக்கிற வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. சரி, நான் போய் படம் பார்க்குறேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஏன் கேட்குறியா? அந்த 3 பேத்துக்கும் they are friends, they are not just friends, they love each other. அதான் ரொம்ப பிடிக்கும். சரி, நான் போய் படம் பார்க்குறேன். தடா.